உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அட கடவுளே, யார் இந்த மரியாதை தெரியாதவங்க? கொஞ்சம் கூட அறிவே இல்ல உங்களுக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? Shut up! உனக்கு என்ன கண்ணா தெரியல? பக்கத்துல போறவங்கள பார்க்க மாட்டியா? கண்ணா பின்னான ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க. என்னோட சாரி எல்லாம் பாழாக்கிட்ட. சேத்த மொத்தமா என் மேல வாரி அரைச்சிட்டேன். இடியட்! உங்களுக்கு தான் கண்ணு தெரியல. சேரு பக்கத்துல நின்னா சேரு மேல தான படும். அதுக்கு என்ன சொன்னா என்ன அர்த்தம்? ஸ்டூபிட்! எவ்வளவு காஸ்ட்லியான சாரியை கட்டிட்டு வந்திருக்க. கொஞ்சம் கூட டீசன்சி தெரியாம பாழாக்கிட்ட. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இந்த மாதிரி சாரி எல்லாம் 400க்கு ஸ்ட்ரீட்லயே வைப்பாங்க. இதை விட பெட்டர், இதை விட நல்ல சாரியை நான் உங்களுக்கு 250 ரூபாய்க்கு வாங்கி தரேன். அப்புறம் உங்களோட இந்த ஸ்டைல், இது உங்களுக்கு சுத்தமா சூட்டே ஆகல. இதெல்லாம் ஒரு ஸ்டைலா? வயசுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ண கத்துக்கோங்க, சரியா? என்ன பார்த்து என்ன சொன்ன? நான் உனக்கு பாட்டியா? இல்லையா? How dare you? And என்னோட ஸ்டைல பத்தி என்ன சொன்ன? லவுட் ஸ்டைலா? இல்ல நீ என்ன பட்டிக்காடு? ஒண்ணா நம்பர் பட்டிக்காடு. இதோட வேல்யூ தெரியல. உன்ன இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, இந்த இந்தியாவை விட்டு உன்னை துரத்தி அனுப்புற பாரு. என்ன யாருன்னு நினைச்ச? உன்னை என்ன பண்றீங்க? விடுங்க. ஐயோ, என்னமா பண்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொம்பளைங்க சண்டையில நடுவுல வராத. வந்தா உனக்கு தான் பிரச்சனை, சொல்லிட்டேன். இல்ல நீங்க கொஞ்சம் பொறுமை. மேல எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத. என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். என்ன ஓவரா பேசிட்டே போறீங்க? அப்புறம் வாழ்க்கை முழுக்க ஜெயிலியே தான் கிடக்கணும். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ ஓகே பாட்டி. ஏய், என்ன சொன்ன? ஓகே அக்கா. எஸ், கேரி ஆன். கேரி ஆன். யூ ஆல்சோ கேரி ஆன். அஜித், என்ன உளறீங்க? என்ன செய்யுது? ஐயோ, இங்க இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்கல்ல, யாராவது அவங்க போய் விலக்கி விடுங்க. கீர்த்தி, என்ன பண்ணிருக்கீங்க? எனக்கு கீழ தள்ளி விட்டுட்டீங்க. புரியுதா? யாராவது இப்படி பண்ணுவாங்க? நீதான் என்ன இப்படி தள்ளி விட்ட. உன்னால தான் சந்திக்கிறேன். இதுக்கு மேல பேசுனீங்க, நீங்க வீட்டுக்கு திரும்ப போக மாட்டீங்க, சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி. என் மேல சேத்தைய வாரி இறக்கிறேன். உன் மேல நான் எவ்வளவு சேத்த பூசுறேன். பண்றீங்க? விட மாட்டேன்டி. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். கீர்த்தி பாத்து ஜாக்கிரதை. என்னால உங்க மேல கை வைக்க முடியாது. அடிச்ச. அட நீங்க கை கொடுங்க. வேண்டாம், நீங்க அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். முதல் விஷயம், வயசானவங்க கிட்ட ஒழுங்கா பேச கத்துக்கோ. ஏய், நீதான்டா வயசானவன். ஐயோ, மோகனே ஜாக்கிரதை. ரித்து, யுவன் என்ன பார்க்க வந்தாரே? எஸ் மேம், அவர் கூட இன்னும் சில பேரும் வந்திருந்தாங்க. யார் அவங்கெல்லாம்? தெரியல மேம். யார் வந்திருந்தாங்கன்னு தெரியலையே. சாரி பிரதர், நான் உங்களை காப்பாத்துறேன். நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க. எந்திரிங்க.
அங்க வேற என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு. இவங்க ஏன் மோகன் கிட்ட ஃப்ளோட் பண்றாங்க? இவங்க கிழவி இல்ல, ஃப்ளோட் மூட்டை. என்ன வேடிக்கை பாக்குற? பின்ன பார்க்காம என்ன பண்ண சொல்ற? நான் ஒன்னும் குருடன் கிடையாதுல்ல. அவங்க என்ன பண்றாங்க? சத்தியமா எனக்கு ஒன்னும் புரியல கீர்த்தி. ஐயே பாட்டி 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 என் கையை பிடிச்சிட்டு மேல வாங்க. பாட்டி இல்ல பாட்டி பாட்டி வாட் இஸ் திஸ் பாட்டி? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? மோகன். மோகன், என் பேரு மோகன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு இவரோட அக்கா வயசு தானே இருக்கும். இல்லனா ஒருவேளை தங்கச்சி வயசாவும் இருக்கலாம். நீங்க நல்லா பேசுறீங்க. ஓ, உங்களோட Dress மொத்தம் அழுக்காயிடுச்சு. ஐயோ இது முல்தானி மட்டி, இதனால ஸ்கின் இன்னும் பிரைட் ஆயிடும். இப்ப நீங்க இந்த சேத்துல இருந்து வெளியே போகணும், இல்லனா இந்த சேர் இன்னும் அழுக்காயிடும் இல்லையா? இல்ல இல்ல, உங்களுக்குள்ள கரண்ட் இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. அப்படியா சொல்றீங்க? இருக்கீங்க. நான் ரொம்ப ஹேண்ட்ஸம் தான், பட் இப்ப நாம இந்த சேத்துல இருந்து வெளியே போகணும்ல. எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஐயோ பாட்டி போதும் பாட்டி, பொறுமையா உள்ள இருந்து மேல வாங்க பார்க்கலாம். கீழே விழாம என் கையை பிடிச்சிட்டு மேல வாங்க பாக்க. ஏன் எல்லாரும் முன்னாடியும் பாட்டின்னு கூப்பிடுற? என்ன பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்கு? நான்சென்ஸ். நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் பார்க்க பாட்டி மாதிரியா இருக்கேன்? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இவருக்கு அக்கா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன். கரெக்ட். சொல்ல போனா தங்கச்சி மாதிரி கூட இருக்கீங்க. ஹை, இல்ல? இல்ல நாட்டி. வெளியே வாங்க. பார்த்து மெதுவா. ஓ, என்னோட கை. 2 3 மெதுவா மெதுவா. ஓ, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? அப்சல்யூட்லி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது இவ்வளவு அழகான பொண்ணோட கைய பிடிச்சி சேத்துல விடுற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? சிலருக்கு தான் கிடைக்கும். ஐ அம் ரியலி லக்கி. ஆக்சுவலி ஐ அம் தி லக்கியஸ்ட் பர்சன். ஓ காட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.